நடிகை ஸ்ரீதேவியின் சொத்தில் 3 பேர் உரிமை கோருவதாக கூறி அவரது கணவர் தொடர்ந்த வழக்கில் தாம்பரம் வட்டாட்சியர் 4 வாரங்களில் ஆணை பிறப்பிக்க உயர்நீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது. மறைந்த நடிகை ஸ்ரீதேவியின் கணவர் போனி கபூர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார். அதில் நடிகை ஸ்ரீதேவி 1988ஆம் ஆண்டு சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள சொத்தினை சம்பந்த் முதலியார் என்பவரின் குடும்பத்தினரிடமிருந்து வாங்கியதாகவும் கடந்த 37 ஆண்டுகளாக அவர் சொத்தை அனுபவித்து வரும் நிலையில் மகன் மற்றும் மகள் என 3 பேர் முறைகேடாக வாரிசு சான்றிதழ் பெற்று சொத்தில் தங்களுக்கு பங்கு உள்ளது என கூறி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். சொத்தின் உரிமையாளர் மயிலாப்பூரில் வசித்து வந்த நிலையில் அவரது வாரிசுகள் என கூறி 3 பேரும் தாம்பரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் 2005ஆம் ஆண்டு வாரிசு சான்றிதழ் பெற்று உள்ளதாகவும் மூவரும் முறைகேடாக பெற்ற வாரிசு சான்றிதழை நீக்க கோரி செங்கற்பட்டு மாவட்ட ஆட்சியர், தாம்பரம் வட்டாட்சியர் ஆகியோருக்கு அளித்த விண்ணப்பத்தை ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் போனி கபூர் கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது போனி கபூரின் விண்ணப்பத்தின் மீது விசாரணை முடிக்கப்பட்டு விட்டதாகவும் விரைவில் ஆணை பிறப்பிக்கப்படும் எனவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதி போனி கபூரின் விண்ணப்பத்தின் மீது 4 வாரங்களில் ஆணை பிறப்பிக்க வேண்டும் என தாம்பரம் வட்டாட்சியருக்கு ஆணையிட்டுள்ளார்.